விடியா திமுக ஆட்சியில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்ட தடுப்பு சுவர் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு சில மாதத்திற்குள் ஆற்று நீரால் அடித்து செல்லப்பட்டது குறித்து முழு விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி செப்டம்பர் 5ஆம் தேதி திருச்சியில் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் தகவல்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். விடியா திமுக ஆட்சியில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்ட தடுப்பு சுவர் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு சில மாத காலத்திற்குள் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டது குறித்து முழு விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் ஸ்ரீரங்கம், மணச்சநல்லூர், லால்குடி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளும் பொதுமக்களும் பயன்பெறும் வகையில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தரமான தடுப்பணை ஒன்றினை கட்டித்தரவும் விடியா திமுக அரசை வலியுறுத்தி திருச்சி புறநகர் வடக்கு, திருச்சி புறநகர் தெற்கு ஆகிய மாவட்ட கழகங்களின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 5/9/2024 வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் விடுத்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் கழக நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட மாபெரும் மக்கள் பேர் இயக்கமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு அனைத்து வகைகளிலும் சேவை செய்திட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகியோரது ஆட்சி காலங்களில் பல்வேறு முத்தான திட்டங்களை செயல்படுத்தப்பட்டு பொதுமக்களுடைய ஏகோபித்த பேர் ஆதரவை பெற்று கழக ஆட்சி காலங்களில் கொண்டு வரப்பட்ட பல முத்தான திட்டங்களை பிற மாநிலங்களும் அமல்படுத்தப்பட்டு வருவதை மக்கள் அனைவரும் நன்கு அறிவர் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் அம்மா அவர்களுடைய நல்லாசியோடு செயல்பட்ட அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான ஆட்சியின் போது மக்கள் நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு 11 மாவட்டங்களில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகள் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் அரசு பள்ளிகளில் படித்த ஏழை எளிய மாணவர்கள் மருத்துவ கல்வியை பயில 7.5% உள் ஒதுக்கீடு மற்றும் விவசாயிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பயனடைகின்ற வகையில் காவிரி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது, குடிமராமத்து திட்டத்தின் கீழ் 6 ஏரி குளங்களை தூர்வாரி நீர்நிலைகளுடைய மட்டத்தை உயர்த்தியது, பல்வேறு தடுப்பணைகள் தரமாகவும் உறுதியாகவும் மக்கள் பயன்பாட்டிற்கு கட்டி கொடுத்தது, திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பாலங்கள் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் சென்னையில் உள்ள நேப்பியர் பாலம் வடிவில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே 88 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய நேப்பியர் பாலமும் கட்டி கொடுக்கப்பட்டு அவை மக்கள் பயன்பாட்டில் இருந்து வருவது என பல்வேறு முத்தான திட்டங்களை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம் என்று தெரிவித்திருக்கிறார். விடியா திமுக அரசு ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அம்மா அரசினுடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட நேப்பியர் பாலம் அருகில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே சுமார் 6.55 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட தடுப்புச் சுவர் கட்டி முடிக்கப்பட்ட ஒரு சில மாதத்திற்குள் ஆற்று நீரில் அடித்து செல்லப்பட்டது என்றும் மக்கள் வரிப்பணத்தில் தரமில்லாமல் தடுப்புச் சுவர் கட்டப்பட்டதால் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கலாம் என பொதுமக்கள் மத்தியில் பேசுபொருளாக மாறி இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த தடுப்புச் சுவர் கட்டப்பட்டதில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஊழல் குறித்து முழு விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்டவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க இந்த விடியா திமுக அரசை வலியுறுத்தியும் இதய தெய்வம் அம்மா அவர்களுடைய ஆட்சியின் போது கம்பரசம்பேட்டை அருகில் தரமான முறையில் தடுப்பணை கட்டி கொடுத்தது போல ஸ்ரீரங்கம், மணச்சநல்லூர், லால்குடி ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை சேர்த்து விவசாயிகளும் பொதுமக்களுக்கும் பயனடைகின்ற வகையில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே தரமான தடுப்பணை ஒன்றினை கட்டித்தர விடியா திமுக அரசை வலியுறுத்தியும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக திருச்சி புறநகர் வடக்கு, திருச்சி புறநகர் தெற்கு ஆகிய மாவட்ட கழகங்கள் சார்பில் 5/9/2024 வியாழக்கிழமை காலை 10:35 மணி அளவில் கொள்ளிடம் பாலம் அருகில் நம்பர் 1 டோல்கேட் என்கிற இடத்தில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் சி. விஜயபாஸ்கர் எம்எல்ஏ அவர்கள் தலைமையிலும் திருச்சி புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு எம். பரஞ்சோதி, திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ப. குமார் எக்ஸ்-எம்பி ஆகியோர் முன்னிலையில் நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திருச்சி புறநகர் வடக்கு, திருச்சி புறநகர் தெற்கு ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த தலைமை கழக செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக சார்பு அமைப்புகளுடைய துணை நிர்வாகிகள், பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார். விடியா திமுக அரசை கண்டித்து மக்கள் நலனை முன்வைத்து நடைபெறக்கூடிய உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில்
விவசாயிகள், வியாபாரிகள், பல்வேறு தரப்புப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், தகவல்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.